வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, பீனட் கத்லி, அதாவது வேர்க்கடலை பர்ஃபின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க ஒரு பொருள் என்ன கேட்டிங்கன்னா இந்த வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலை வச்சு இந்த மாதிரி பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக காஜு கத்லி கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, வீட்டிலே ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு முந்திரியோட காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். அந்த டைமில் இந்த வேர்க்கடலை வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, வரப்போகிற பண்டிகை டைம்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வேர்க்கடலை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பர்டிகுலர் நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஒரு பொருள் தான் இந்த வேர்க்கடலை. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தோல் எடுத்த வேர்க்கடலை 250 கிராம், சர்க்கரை 250 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேர்க்கடலையில் நல்லா தோல் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் தோல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வேர்க்கடலை வறுக்கும் போது கலர் மாறக்கூடாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேர்க்கடலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை கலரில். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை அரைக்கிற பக்கம் என்னென்னா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், வேர்க்கடலை அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சிங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு அரைக்க முடியாது, குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக இருக்காது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா குக் பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த 250 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இந்த சர்க்கரை யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்குமோ அதே அளவு தான் வேர்க்கடலை. உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது 250 கிராம் சர்க்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் 100 கிராம் சர்க்கரை 100 கிராம் வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சர்க்கரை போட்ட பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, சர்க்கரை கடையில் நீங்கள் எந்த அளவுக்கு போட்டிங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? சமமாக அந்த சர்க்கரை அளவு நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றின பிறகு இந்த சர்க்கரை குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, 1.25 1.5 கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியாக இருந்தாலும் இந்த வேர்க்கடலை பவுடர் போட்ட பிறகு கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று சேராது. இதே கெட்டி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்டல் ஆகிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி 1.25 1.5 கம்பி பதம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பவுடரை இந்த சக்கரை பாவில் போடுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏங்கிட்டனா அந்த வேர்க்கடலை இருக்க எண்ணெய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சரியாக செட் ஆகாது. அதனால தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கெட்டியான ஒரு பக்குவம் வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு பக்குவம் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 2 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறோம். அதிகமான நெய்யும் இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். அதிகபட்சம் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நல்லா கெட்டியான பக்குவம் வந்துச்சுல, இந்த டைமில் நீங்கள் தொட்டு பார்க்கலாம். ஒட்டாத பக்குவமாக இருக்கணும். அதே டைமில் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் இருக்கணும். இதுக்கு பிறகு அந்த காஜு கொத்திலி நம்ம நல்லா ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உங்கள் கடாயிலே வந்து நீங்கள் சைடில் ஒட்டுற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் சூடு ஆறும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் விடுங்க. குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். சரிங்களா? இப்போது சூடு ஆறு இருக்குது. இதுக்கு பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து கெட்டியான ஈரப்பக்குவம் இருக்கும். அதே டைமில் அந்த எண்ணெய் வேர்க்கடலையில் இருக்க எண்ணெய் வெளியே தள்ளாது. நீங்கள் கையில் தொட்டு பார்க்கும்போது தெரியும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கட்டிங் போர்டு எடுத்துங்க, இல்லை ட்ரே எடுத்துக்கங்க. அந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கோம். அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் போட்ட பிறகு எல்லா பகுதியிலும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீனட் கத்லி, அதாவது பர்ஃபி மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த கட்டிங் போர்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, ஒன்றோட ஒன்று நல்லா சேரும். அதே டைமில் அந்த சாஃப்ட்னஸ் வேணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வந்துருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விரலை வச்சு ஓரளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை கத்திரி சொன்ன பார்த்தீங்கன்னா பர்ஃபி, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லா பகுதியும் ஈவனாக சதுரமாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். வீட்டில் ஸ்கேல் அப்படின்னா நைஃப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கார்னிஷ்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சில்வர் பேப்பர் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சில்வர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
சைட் ட்ரிம்மிங்ஸ்லாம் கட் பண்ணி முடிச்ச பிறகு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் க்யூப் ஷேப்லையும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வேர்க்கடலை வச்சு கத்திலி எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது வேர்க்கடலை பர்ஃபி. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, வரப்போகிற பண்டிகை காலத்துலையும் இந்த மாதிரி ரெசிபி வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.